சுத்தி பார்த்தோம்னா பழனி மலையும் தெரியும். மலைகளை பார்த்து நம்ம எல்லாம் ரசிக்கலாம். அகத்தியர் மட்டும் இல்லாம 18 சித்தர்கள் வாழ்ந்தாங்க, இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்று நம்புறாங்க. அதோட மட்டும் இல்ல, இந்த மலைக்கு 4 பக்கத்துலயும் சுரங்க பாதை இருக்கு, அதோட தங்கத்தேரி எல்லாம் இருக்குன்னு இன்னும் நம்புறாங்க. இப்ப நீங்க இது ஒரு பெரிய சுற்றுலா தலம் கிடையாது, இது ஒரு பக்தியான வீடம். அதனால நீங்க அந்த கடைகளோ தங்குறதுக்கு இடமோ மலை மேல கிடையாது. 5 மணிக்குள்ள நீங்க கீழே இறங்கிடணும். குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா சாப்பிட ஏதாவது எடுத்துன்னு போங்க. ஏன்னா அங்க கடைகள் ஒன்றும் கிடையாது. சிவனை தரிசனம் பண்ண திருப்தியில நம்ம கீழே இறங்குறோம். கீழே இறங்கி நம்ம கிராமத்துக்கு வரோம், சிறுமலை கிராமத்துக்கு இப்ப வரோம். முதல்ல நம்ம என்ன பாக்குறோம்னா அழகான காய்கறி தோட்டங்கள். என்ன தோட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பற்ற அழகா போட்டு சவுச்ச காத்துட்டு இருக்கு. கொத்து கொத்தா சவுச்சோ ரொம்பவே அழகா நேர்த்தியா நட்டிருக்காங்க. பற்றையெல்லாம் ரொம்ப ஜோரா போட்டிருக்காங்க. ஹெல்த்தியான சவுச்சவுதா இருக்கு. அதையும் பார்த்துட்டு இன்னும் பக்கத்துல நம்ம பாத்தீங்கன்னா அந்த தோட்டக்கார இன்பங்க எடுத்துக்கிற சவுச்சவு அப்படின்னு கொண்டு கொடுக்குறாரு. அதையும் பார்த்து நம்ம ரசித்து வாங்கிட்டு நம்ம அங்கன்னு கொஞ்சம் போனோம்னா அங்க அவரைக்காய்கள், அவரை தோட்டம் அங்க அதுவும் அழகா காய்ச்சிட்டு பிஞ்சு அவரைக்காய அவரை கொடிகள்ல அவரைக்காய் காய்ச்சி தொங்குறத பார்க்கலாம். இங்க காய்கறி தோட்டம் மட்டும் இல்லைங்க, காஃபி எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு, அது மட்டும் இல்லைங்க, போட்டிங் கூட இருக்குது. தண்ணி இல்லாம இருக்கு. அதனால இங்க போட்டிங் இப்ப கிடையாது. நிறைய தண்ணி இருக்கும் போது போட்டிங் விடுவாங்க. இங்க தங்குறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸோ இல்ல ரெஸ்டாரண்ட்ஸோ கிடையாதுங்க, ரொம்ப லிமிட்டட் தான். ஒரே ஒரு ரெசார்ட் தான் இருக்கு. அப்புறம் நம்ம போய் பார்க்க போறோம். இது நீங்க முதவே வேணும்னா அந்த ரெசார்ட்டுக்கு லிமிட்டட் ரூம்ஸ் இருக்குன்னா நீங்க புக் பண்ணிடணும். இதே நீங்க கீழே இல்லாட்டி திண்டுக்கல்ல புக் பண்ணிடுங்க. இல்ல திண்டுக்கல்ல கீழே போய் அங்க தங்கிக்கலாம். So now let's have a short commercial break.